வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பயாலஜி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் லெசனில் லீச்சில் இருக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மீடியத்திலிருந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம 2 கேட்டகரியாக டிவைட் பண்ணுறோம். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ஒன்று வந்து ஒரு லாங் டியூப் விச் இஸ் கால்ட் அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நீட்டமான ஒரு டியூப் இருக்குது, அதை வந்து அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு சொல்லுவோம். அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய கிளான்ஸ், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கிளான்ஸ், அது வந்து டைஜஸ்டிவ் கிளான்ஸ். இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அலிமெண்ட்ரி கெனாலும் அதோட அசோசியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டைஜஸ்டிவ் கிளான்ஸ், இது ரெண்டையும் சேர்த்ததுக்கு பேர் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த அலிமெண்ட்ரி கெனாலை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரைட் டியூப், மேலேருந்து கீழே வர ஒரு ஸ்ட்ரைட் டியூபாக இருக்கும். எங்கேருந்து எங்கே வரைக்கும் அந்த ஸ்ட்ரைட் டியூப் இருக்கும்? மேலே வந்து மவுத் இருக்கும். இப்போ மவுத்துலேருந்து கடைசியில் எண்ட் செக்மெண்ட்டில் வந்து ஆனஸ் இருக்கும். அப்போ மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு லாங் ஸ்ட்ரைட் டியூப், அதுதான் வந்து அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட்ஸு ஒன்றுன்னா பற்றி நம்ம இங்கே பார்த்துட்டு வர போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மவுத் பார்க்க போகிறோம். மவுத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, மவுத் வந்து இங்கே மேலே இந்த பிளேஸில் இருக்கும். இந்த மவுத்துலேருந்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட்லேருந்து லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, இதுதான் அந்த ஸ்ட்ரைட் டியூப். மேலேருந்து கீழே வரைக்கும் வர்ற ஸ்ட்ரைட் டியூப் இதுதான். இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் மவுத்துன்னு சொல்லுவோம், இங்கே இருக்கிறது வந்து ஆனஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ மவுத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இது வந்து ட்ரை ரேடியேட் அப்பர்ச்சர். ட்ரைனா 3, ரேடியேட்னா இப்படி பிரிக்குது. 3 தான் பிரிக்கிற மாதிரி ஒரு அப்பர்ச்சராக தான் இதோட மவுத் இருக்குது. மவுத் எடுத்து பார்த்தோன்னா இங்கே ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது இல்லையா? 1, 2, 3 அப்படி 3 அப்பர்ச்சராக தெரியுது. அதனால தான் இதை வந்து மவுத்தை வந்து ட்ரை ரேடியேட். ட்ரை மீன்ஸ் 3, ரேடியேட் மீன் அப்படி செப்பரேட் பண்ணுது, ரேடியலி செப்பரேட் பண்ணுது. அதனால் இதை மவுத்தை வந்து ட்ரை ரேடியேட் அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு மவுத்தில்? அதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, மேலே மிடில் ஆஃப் த பாடியில் வந்து ஆன்டீரியர் சக்கர், இந்த ரவுண்டு தான் வந்து ஆன்டீரியர் சக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளேஸில் இருக்கிறது ஆன்டீரியர் சக்கர், இது வந்து போஸ்டீரியர் சக்கர். இந்த ஆன்டீரியர் சக்கரோட மிடில் ரீஜனில் தான் இந்த மவுத் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. மவுத் எப்படி இருக்கும்? 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ட்ரை ரேடியேட், இப்படி போட்டால் ரேடியேட். சென்டர்லேருந்து ஒரு சர்க்கிளோட சென்டர்லேருந்து அதோட அவுட்டர் ரீஜனுக்கு போகிற ஒரு செக்மெண்ட், ஒரு கோடு, அதுதான் வந்து நம்ம ரேடியேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி அவுட்டர் ரீஜனை பார்த்துட்டு 3 அப்பர்ச்சர்ஸ் இருக்குது, அதுதான் வந்து நம்ம ட்ரை ரேடியேட் அப்பர்ச்சர்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குது? ஆன்டீரியர் சக்கரோட மிடில் ரீஜனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மவுத்துக்கு அடுத்து இருக்கிற ரீஜன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மவுத் ஓப்பன்ஸ் இன்டு த பக்கல் கேவிட்டி. மவுத்துக்கு அடுத்து இருக்கிற அந்த ஓப்பனிங், மவுத் வந்து உள்ளே போய் திறக்கிற அந்த ஓப்பனிங், அந்த பிளேஸ்க்கு பேர் பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கல் கேவிட்டியோட பார்த்தோன்னு சொன்னாக்க, ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸ் அந்த டயக்ராமில் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸில் தான் இந்த பக்கல் கேவிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பக்கல் கேவிட்டியோட வாலில் பார்த்தோன்னு சொன்னாக்க 2 ரீஜன்ஸ் இருக்குது. அந்த வாலில் வந்து 3 ஜாஸ் வந்து பியர் பண்ணியிருக்கோம். அந்த பக்கல் கேவிட்டியோட வால்ஸில், அதோட சுவரில் 3 ஜாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த 3 ஜாஸையும் வந்து நம்ம பேப்பிலே இதுதான் இந்த மவுத்தில் இது 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 3 ஜாஸ் வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 3 ஜாஸ் வந்து இதோட வாலில் வந்து பியர் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பேப்பிலே இருக்குது. இதோட ஓப்பனிங்ஸ், இது வந்து உள்ளே போய் ஓப்பன் பண்ணக்கூடிய பிளேசஸில் தான் வந்துட்டு செலவரி கிளாண்டும் இருக்குது. இந்த 3 ஜாஸில் வந்து பேப்பில்லே அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜன் இருக்குது. அது உள்ளே போய் திறக்கக்கூடிய பிளேஸ், த ஓப்பனிங் ஆஃப் செலவரி கிளாண்டில் போய் இந்த பேப்பில்லே வந்து அட்டாச் ஆகுது. அந்த வாலில் இன்னொரு ரீஜன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அங்கே சிங்கிள் ரோ ஆஃப் மைன்யூட் டீத். இந்த வாலில் பார்த்தோன்னா ஒரே ஒரு ரோவில் சின்ன சின்னதாக இருக்கிற மைன்யூட் டீத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
இப்படி இந்த பக்கல் கேவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. The next buccal cavity opens into the muscular pharynx. இப்போ மஸ்குலர் ஃபேரிங்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, மஸ்குலர் ஃபேரிங்ஸை சரவுண்ட் பண்ணி தான் வந்து salivary gland வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இது வந்துட்டு அதோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்லேருந்து ஃபிஃப்த் செக்மெண்ட் வரைக்கும் இது வரைக்கும் இருக்குது இந்த லீச். இதுதான் லீச். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது லீச். இது வந்து ஹோஸ்டோட ஸ்கின். இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் இல்லைன்னு சொன்னாக்க ஒரு கேட்டில் ஆர் அனிமல்ஸை பைட் பண்ணுது இந்த லீச். அதோட ஸ்கின் அதுதான் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து ஹோஸ்டோட ஸ்கின். இதுதான் வந்து அந்த லீச். லீச்சோட எலிமெண்ட்ரி கெனால் தான் இதோட மவுத்துலேருந்து இப்படியே டியூப் மாதிரி கீழே வர போகுது. இந்த ரீஜன் இந்த ஒரு கேவிட்டி மாதிரி இருக்குது இல்லை, அதுதான் வந்து பக்கல் கேவிட்டி. இந்த பக்கல் கேவிட்டியோட எண்டிங் பிளேஸில் தான் வந்துட்டு மஸ்குலர் ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மஸ்குலர் ஃபேரிங்ஸ்னு சொல்லக்கூடிய ரீஜனில் தான் இந்த ஒரு பிங்க் கலர் டாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து salivary gland. இந்த salivary gland வந்து இந்த மஸ்குலர் ஃபேரிங்ஸை வந்து சரவுண்ட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ மஸ்குலர் ஃபேரிங்ஸை வந்து சரவுண்ட் பண்ணி இருக்கிறது salivary glands. இந்த salivary gland என்னோட வேலை என்ன அப்படின்னு சொன்னாக்க விச் செக்ரீஸ் தி சலைவா. சலைவாவை வந்து இந்த salivary gland வந்து செக்ரீட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த சலைவாவில் ஒரு ப்ரோட்டீன் ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு இருக்குது. அந்த ப்ராடக்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னாக்க அதோட பேர் வந்து ஹிருடின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சலைவாவில் தான் இந்த ஹிருடின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ஹிருடினோட ரோல் என்ன அப்படின்னு சொன்னாக்க விச் ப்ரிவென்ட்ஸ் தி பிளட் கொயாகுலேஷன். பிளட் கிளாட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து இது ப்ரிவென்ட் பண்ணிடுது. அதனால இந்த லீச் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் அனிமல்ஸை வந்து பைட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாக்க பிளட் வந்து கிளாட் ஆகாமல் கண்டினியூஸாக ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த லீச்சோட சலைவால் இருக்கக்கூடிய ஹிருடின் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளோட பிளட் வந்து கொயாகுலேட் பண்ண விடாமல் ப்ரிவென்ட் பண்ணிடுது. அதனால தான் பிளட் வந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. இதில் இந்த மஸ்குலர் ஃபேரிங்ஸ் வந்து நெக்ஸ்ட் எங்கே போய் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க மஸ்குலர் ஃபேரிங்ஸ் ஓப்பன்ஸ் இன்டு எ க்ராப் த்ரோ. மஸ்குலர் ஃபேரிங்ஸ் க்ராப்பில் ஓப்பன் பண்ணும்போது அது ஒரு வழி, அதுக்கு இந்த ஃபேரிங்ஸ்க்கும் க்ராப்புக்கும் இடையில ஒரு சின்ன டியூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த பிளேஸ்க்கு பேர் வந்து இசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இசோஃபேகஸ் அப்படிங்கிற டியூப் எப்படி இருக்கும்னா ஷார்ட்டாக இருக்கும், நேரோவாக இருக்கும். ஒரு சின்ன டியூப் மஸ்குலர் ஃபேரிங்ஸ்லேருந்து க்ராப்புக்கு இடையில வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஃபேரிங்ஸுக்கும் இந்த க்ராப்புக்கும் இடையில ஒரு சின்ன டியூப் இருக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம இசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அப்போ இந்த க்ராப்பில் வந்து மஸ்குலர் ஃபேரிங்ஸ் ஓப்பன் ஆயிருச்சு. அடுத்தது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறத க்ராப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த க்ராப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். க்ராப் அப்படிங்கிறது இந்த பிளேஸ்லேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. அதனால இது வந்து லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த எலிமெண்ட்ரி கெனால். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது எலிமெண்ட்ரி கெனால் தான். ஆனால் க்ராப் அதில் அதிகமான பிளேசஸை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அதை வந்து லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த எலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு சொல்கிறோம். இந்த க்ராப் வந்து டிவைட்ஸ் இன்டு 10 சேம்பர்ஸ். இந்த ஒரு பேக் மாதிரி இருக்குது இல்லையா, அது 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லி 10 சேம்பர்ஸாக டிவைட் ஆயிருக்கு. ஸோ த க்ராப் சேம்பர் இஸ் டிவைடட் இன்டு 10 சேம்பர்ஸ். இந்த க்ராப் வந்து 10 சேம்பர்ஸாக டிவைட் ஆயிருக்கு. அது நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒவ்வொரு சேம்பரும் இன்னொரு சேம்பரோட வந்து கம்யூனிகேட் ஆகிருக்கும். ஒன் சேம்பர் இஸ் கம்யூனிகேட் டு அனதர் சேம்பர். ஒவ்வொரு சேம்பரும் இன்னொரு சேம்பரோட கம்யூனிகேட் ஆகிருக்கும். எப்படி கம்யூனிகேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இந்த சேம்பரோட கம்யூனிகேட் ஆகிறதுக்கு மிடில் வந்து ஒரு ரீஜன் இருக்குது. அந்த ரீஜனை வந்து நம்ம சர்க்குலர் அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். த்ரோ சர்க்குலர் அப்பர்ச்சர் வழியாக ஒரு சேம்பர் இன்னொரு சேம்பரோட கம்யூனிகேட் ஆகிருக்குது. அப்படி கம்யூனிகேட் ஆகும்போது அதை சரவுண்ட் பண்ணி ஸ்பின்ஸ்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒரு சேம்பர் இன்னொரு சேம்பரோட கம்யூனிகேட் ஆகும்போது மிடில் ரீஜனில் வந்து சரவுண்டட் பை எ ஸ்பின்ஸ்டர்ஸ் வந்து சரவுண்ட் ஆகிருக்கு. அப்படி இந்த அப்படியே பேக்வேர்டில் போகும்போது இந்த சேம்பர்ஸ் வந்து பேர்ஸாக இருக்குது. இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒன்று, அப்படி பேர்ஸாக இருக்குது. பேர் ஆஃப் லேட்ரல், அங்கேருந்து இப்படி கீழ்ப்பக்கமாக லேட்ரலாக இருக்குது. பேக்வேர்ட் டைரக்ஷன் கீழ்ப்பக்கமாக பார்த்துட்டு இருக்குது. அந்த சேம்பர்ஸ் வந்து மேலேருந்து கீழ்ப்பக்கமாக பேர் ஆஃப் ஒரு பேர். அப்போ பேர் ஆஃப் பேக்வேர்ட் கீழ்ப்பக்கமாக பார்த்துட்டு பேக்வேர்ட்லி டைரக்டட் சிகே அரைசஸ். இதை வந்து நம்ம இந்த பேக்ஸை வந்து சிகேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிகேஸ் வந்து
அரைஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு சேம்பர்லயும் சிகேஸ் வந்து அரைஸ் ஆயிருக்குது. இந்த சிகேவை வந்து நம்ம சிகேன்னு சொல்லுவோம். இல்லைன்னா டைவர்டிகுலா அப்படின்னும் சொல்லலாம். சிகேன்னு சொல்லுவோம், டைவர்டிகுலா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீஜன்ல தான் அதிகமான அமௌண்ட் ஆஃப் பிளட், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய பிளேசஸ் தான் இந்த சிகேஸ் ஆர் டைவர்டிகுலாஸ். அப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இந்த பிளேசஸ்ல எல்லாம் வந்துட்டு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து ஸ்டோர் ஆகி இருக்குது. இந்த லாஸ்ட் சேம்பர், அதோட கடைசியில இருக்கக்கூடிய லாஸ்ட் சேம்பர் இருக்குது இல்லையா, அது வந்து ஓப்பன்ஸ் இன்டு எ ஸ்டொமக். இது வரைக்கும் அந்த கிராப் ரீஜன் இருக்கு. இந்த சேம்பர்ஸ் 1, 2, 3 இந்த சேம்பர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் விச் இஸ் ஓப்பன்ஸ் இன்டு எ ஸ்டொமக். இது வந்து ஸ்டொமக்ல வந்து ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்டொமக் வந்துட்டு அதுக்கு அடுத்ததா ஒரு ரீஜன்ல போய் ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் சேம்பர் வந்து ஓப்பன்ஸ் இன்டு எ ஸ்டொமக். ஸ்டொமக் வந்து இன்டெஸ்டைன்ல போய் ஓப்பன் ஆகுது. ஸ்டொமக் வந்து இந்த இன்டெஸ்டைன்ல போய் ஓப்பன் ஆகுது. இந்த இன்டெஸ்டைன் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க சின்னதா இருக்கு, ஸ்மாலா இருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் டியூபா இருக்குது. இன்டெஸ்டைன் வந்து சின்னதா இருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் டியூபா வந்துட்டு இங்க இருக்குது. இன்டெஸ்டைன் இஸ் ஓப்பன்ஸ் இன்டு எ ரெக்டம். நெக்ஸ்ட் இன்டெஸ்டைன் வந்து எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ரெக்டம். இன்டெஸ்டைன் ஓப்பன்ஸ் இன்டு எ ரெக்டம். இங்க 2 லார்ஜ் வியூவா தெரியுது. அந்த இன்டெஸ்டைன் ஓப்பன்ஸ் இன்டு எ ரெக்டம். ரெக்டம்ல ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரெக்டம் வந்து அகைன் ஓப்பன்ஸ் இன்டு எ ஆனஸ். ரெக்டம் வந்து ஆனஸ்ல ஓப்பன் ஆகுது. அப்போ நம்ம டைஜஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது இந்த ரெக்டம் ரீஜன் இருக்குது இல்லையா, அந்த ரெக்டம் ரீஜனில் தான் வந்து அன்டைஜஸ்டட் ஃபுட் எல்லாம் வந்து அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அது ஆனஸ் வழியாக ரிமூவ் ஆயிரும். டைஜஸ்டட் ஃபுட் எல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அதை வந்து நம்ம ஃபுட் டைஜஷன் ப்ராசஸில் வந்து பார்ப்போம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபுட் ஃபீடிங் அண்ட் டைஜஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபுட் ஃபீடிங் அண்ட் டைஜஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து லீச் வந்து பிளட்டை வந்து சக் பண்ணுது. இந்த லீச் வந்து இதோட சக்கர் ரீஜனில் வந்து சக் பண்ணுது. அப்போ சக் பண்ணுது, யாரோட பிளட்டை சக் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க ஏதாச்சும் ஒரு ஹாஸ்ட்லேருந்து சக் பண்ணுது. இட் மேபி எ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஏதாச்சும் ஒரு பாடியிலேருந்து பிளட்டை வந்து இந்த லீச் வந்து சக் பண்ணுது. இது வந்து அட்டாச் பண்ணியிருக்கு 2 ரீஜன்ஸையும், போஸ்டீரியர் ரீஜன் அண்ட் ஆன்டீரியர் ரீஜன் ரெண்டையுமே இந்த லீச் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பிளட்டை வந்து யார்கிட்ட இருந்து சக் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க கேட்டல் மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ்ல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் லீச் வந்து கேட்டல் மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ்ல இருந்து பிளட்டை வந்து சக் பண்ணுது. சக் பண்ணதுக்கு அப்புறமா அது ஃபீட் பண்ணுது. அப்போ டியூரிங் ஃபீடிங் அது ஃபீட் பண்ணக்கூடிய டைமில் அந்த லீச் என்ன பண்ணுது, அதோட போஸ்டீரியர் சக்கரை கொண்டு போய் அட்டாச் பண்ணிக்குது. அதோட போஸ்டீரியர் சக்கரை, இது வந்து ஆன்டீரியர் சக்கரை, இது வந்து போஸ்டீரியர் சக்கர். அது ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது போஸ்டீரியர் சக்கரை கொண்டு போய் அங்கே அட்டாச் பண்ணிக்குது. அதோட சக்கர்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி நம்ம அதோட மவுத்து பார்க்கும்போது ட்ரை ரேடியேட் அப்படின்னு சொல்லி அதோட மவுத்தில் வந்து பார்த்துட்டோம். ஒரு ட்ரை ரேடியேட் அப்பர்ச்சர் வந்து அதோட சக்கர்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி. அது வந்து பார்க்குறதுக்கு இது 1, 2, 3 அப்படி இருக்கும்போது ஒய் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு இன்சிஷன் அதோட ஹாஸ்ட் ரீஜனில் நம்ம ஒருவேளை ஹியூமன் பீயிங்ஸையோ இல்லை கேட்டில் மாதிரி இருக்க அனிமல்ஸையோ வந்து அது பைட் பண்ணும்போது அந்த ஒய் ஷேப்டு இன்சிஷன் நம்மளோட ஸ்கின்னில் ஆர் ஹோஸ்டோட ஸ்கின்ல வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் அதோட ஜாஸில் பார்த்தோன்னு சொன்னாக்க சிங்கிள் ரோ ஆஃப் மைன்யூட் டீத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொன்னோம். அப்போ அந்த மவுத்தில் இருக்கக்கூடிய ஜாஸ் வந்து அது வழியாக ப்ரொட்ரூட் பண்ணுது. ப்ரொட்ரூட் பண்ணதுக்கு அப்புறமா பிளட்டை வந்து அது சக் பண்ணுது. பிளட் சக்கிங் பை த மஸ்குலர் ஃபேரிங்ஸ் அண்ட் மஸ்குலர் ஃபேரிங்ஸில் வழியாக அது வந்து சக் பண்ண பிளட்டை வந்து உள்ளே கொண்டு போகுது. அட் த சேம் டைம் அங்கே இருக்கக்கூடிய மஸ்குலர் ஃபேரிங்ஸை சரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடிய செலவரி கிளாண்ட்லேருந்து செலவரி செக்ரீஷனை அந்த மஸ்குலர் ஃபேரிங்ஸ்குள்ளே வந்து போர் பண்ணுது. அப்போ அது செலவரி செக்ரீஷனும் இந்த சக் பண்ண பிளட்டும் அந்த இடத்துல மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த இன்ஜெஸ்டட் பிளட் எல்லாம் கொண்டு போய் ஒரு பிளேஸில் வந்து அது ஸ்டோர் பண்ணி வைக்குது. இன்ஜெஸ்டட் பிளட் எல்லாம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுது. அது பிளட்டை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ரீஜனுக்கு பேர் தான் க்ராப் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து லார்ஜஸ்ட் ரீஜன் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். இங்கே தான் வந்து அதிகமான பிளட் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ரீஜனாக இருக்குன்னு கூட பார்த்தோம். அப்போ அந்த இன்ஜெஸ்டட் பிளட்டை வந்து கொண்டு போய் இந்த க்ராப் சாம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸில் கொண்டு போய் வந்து அது ஸ்டோர் பண்ணிக்குது. இந்த க்ராப் சாம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம டைவர்டிகுலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ க்ராப் சேம்பர்ஸ் அண்ட் டைவர்டிகுலம் இந்த ரீஜனில் கொண்டு போய் பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்குது.
அதுக்கப்புறம் கிராப்ல இருந்து பிளட் வந்து பாசஸ் ஃப்ரம் த கிராப். இங்க இருந்து பிளட் வந்து எங்க போகுது அப்படின்னா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரீஜனான ஸ்டொமக்குக்கு போகுது. ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கிராப்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பிளட் வந்து பாசஸ் ஃப்ரம் த கிராப் டு த ஸ்டொமக். ஸ்டொமக்குக்கு வந்து பாஸ் ஆயிருது. அங்க பார்த்தோம்னு சொன்னாக்கா, அங்க தான் வந்து டைஜஷன் நடக்குது. அப்ப த டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஸ்டொமக். டைஜஷன் வந்து எங்க நடக்குது? ஸ்டொமக்ல நடக்குது. வித் த ஆக்ஷன் ஆஃப் புரோட்டியோலைட்டிக் என்சைம். ஸ்டொமக்ல இருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு என்சைம். அதுக்கு பேரு தான் புரோட்டியோலைட்டிக் என்சைம். வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் என்சைம் இங்க ஸ்டொமக்ல வந்து டைஜஷன் வந்து அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடக்குது. அப்ப இங்க வந்து ஸ்டொமக்ல வந்து இந்த பிளட் எல்லாம் வந்து டைஜஷன் ஆயிருது. அந்த டைஜஸ்டட் பிளட் அங்க டைஜஷன் நடந்ததுக்கு அப்புறமா அந்த டைஜஸ்டட் பிளட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இன்டெஸ்டைனுக்கு போய் அங்கிருந்து அப்சார்ப் பண்ணிக்குது. அப்போ இந்த டைஜஸ்டட் பிளட் வந்து அப்சார்ப் ஸ்லோலி பை த இன்டெஸ்டைன். இந்த டைஜஸ்டட் பிளட் எல்லாம் அந்த இன்டெஸ்டைன் வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. அட் த சேம் டைம் அன்டைஜஸ்டட் ஃபுட் இருக்குது இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுது, ரெக்டம் சொல்லக்கூடிய ரீஜன்ல போய் ஸ்டோர் ஆகிக்குது. அன்டைஜஸ்டட் ஃபுட் எல்லாம் ரெக்டம்னு சொல்லக்கூடிய ரீஜன்ல போய் ஸ்டோர் ஆகிக்குது. ஸ்டோர் ஆன அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட் வந்து எஜஸ்டட் த்ரூ த ஆனஸ். ஆனஸ் வழியா ரிமூவ் பண்ணிருது. அதே மாதிரி லீச் வந்து பிளட் கிளாட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்மளோட பாடியில் அது பைட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த லீச் வந்து பிளட் கிளாட்டிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடுது. ஏன் ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க அதோட பாடியில் வந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் ஹிருடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் வந்து செக்ரீட் ஆகி நம்மள அந்த ஹாஸ்டோட பிளட்ல வந்து படுறதுனால தான் பிளட் கிளாட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து டிலே ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இந்த செக்மெண்ட்ஸ் அந்த எலிமெண்டரி கெனால்ல இருந்து ஆனஸ் வரைக்கும் எந்தெந்த செக்மெண்ட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் அதோட பாடி செக்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க 1ல இருந்து 33, இங்க 23 தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா கடைசியில் இருக்கிற 7 செக்மெண்ட்ஸ் வந்து இங்கே ஃபியூஷன் ஆயிருக்கு. அதனால தான் அதெல்லாம் மார்க் பண்ணல. 26க்கு அப்புறம் 27, 28, 29, 30 அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஃபியூஸ்டு செக்மெண்ட்ஸாக இருக்கிறதுனால தான் இங்கே 26 வரைக்கும் தான் மார்க் பண்ணியிருக்கு. அப்போ லீச்சோட டோட்டல் பாடி செக்மெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க 33 செக்மெண்ட்ஸ் இருக்கு. அதில் 1, 2, 3, 4, 5 இந்த 5 செக்மெண்ட்ஸுக்குள்ள தான் ஆன்டீரியர் சக்கர், மவுத் அண்ட் ஐஸ் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த லாஸ்ட் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, போஸ்டீரியர் சக்கர், அதில் வந்து 27th செக்மெண்ட்ல இருந்து 33rd செக்மெண்ட் வரைக்கும் 26க்கு அப்புறம் அதனால தான் மார்க் பண்ணல. ஏன்னா அதெல்லாம் ஃபியூஸ்டு செக்மெண்ட்டாக இருக்கு. 27லேருந்து 33 வரைக்கும் இருக்கிறத போஸ்டீரியர் சக்கர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த 5 செக்மெண்ட்ல இருந்து 5, 6, 7, 8 இது வரைக்கும் இருக்கிறத வந்துட்டு ஃபேரிங்ஸ் அண்ட் ஈசோஃபேகஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. 9th செக்மெண்ட்ல இருந்து இந்த 18th செக்மெண்ட் வரைக்கும் இந்த ரவுண்ட் ரவுண்டா தெரியுது இல்லையா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த 10 சாம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இந்த 9th செக்மெண்ட்லேருந்து 18th செக்மெண்ட் வரைக்கும் இருக்கிறது அதோட கிராப் சாம்பர்ஸ் ஆர் கிராப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்கிறது ஸ்டொமக் வந்து ஒரே ஒரு செக்மெண்ட்ல தான் இருக்கு. 19th செக்மெண்ட்ல இருக்கிறது வந்து ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவோம். 20th செக்மெண்ட், சாரி இது 10 எழுதியிருக்காங்க. இன்டெஸ்டைன் வந்து 20th செக்மெண்ட்ல இருந்து 26th செக்மெண்ட் வரைக்கும் ஒரு நேரோ டியூபா இருக்கிறது தான் வந்து இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லுவோம். 23rdல இருந்து 26th வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜனை வந்து ரெக்டன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா 26th செக்மெண்ட்ல இருக்கிறது ஆனஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெஃப்ரிடியோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது அதோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். எப்படி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் கிட்னின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த லீச்க்கு எக்ஸ்கிரீஷனுக்காக இருக்கக்கூடிய ஆர்கனுக்கு பேர் தான் நெஃப்ரிடியோஃபோர்ஸ். இது வந்து 6th செக்மெண்ட்ல இருந்து அதோட 22nd செக்மெண்ட் வரைக்கும் அதோட அவுட்டர் ரீஜனில் ஓப்பன் ஆகிருக்கும். அதை தான் நம்ம நெஃப்ரிடியோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எக்ஸ்கிரீஷன் வரும்போது அதை நம்ம மறுபடியும் பார்ப்போம். அதே மாதிரி மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் வந்து 10th செக்மெண்ட்டில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் வந்துட்டு 11th செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ரெண்டும் ஒரே அனிமலில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் ரெண்டுமே சேம் அனிமலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இதை நம்ம ஹெர்மாப்ராடக்ட் அனிமல்னு சொல்லுவோம். அதையும் நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்க்கும்போது மறுபடியும் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த ஸ்கின். லீச்சஸில் வந்து ரெஸ்பிரேஷன் வந்து ஸ்கின் வழியாக தான் வந்து நடக்குது.
இந்த ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க, அதோட பிளட் வெசல்ஸ் லீச்சோட ஸ்கின்ல பார்த்தோம்னா, நெட்வொர்க் ஆஃப் டின்னி பிளட் கேப்பிலரிஸ் நெறைய பிளட் கேப்பிலரிஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டா ஒரு நெட்வொர்க் மாரி சரவுண்ட் பண்ணியிருக்கும். அந்த பிளட் வெசல்ஸ தான் நம்ம கேப்பிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இந்த கேப்பிலரிஸ்ல தான் வந்து ஒரு ஹீமோலைட்டிக் ஃப்ளூயிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். திஸ் பிளட் கேப்பிலரிஸ் ஆர் நெட்வொர்க் ஆஃப் டின்னி பிளட் வெசல்ஸ்ல வந்து ஹீமோலைட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஹீம் அப்படிங்கிறது அதோட அயன், ஹீமோசீலிக் சீலோம் அப்படின்னா அதில இருக்கிற ஃப்ளூயிட தான் சீலோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதோட பிளட்ட வந்து நம்ம ஹீமோசீலிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இந்த கேப்பிலரீஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். கேஸஸ் வந்து இது வழியா தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாலே கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு பேரு தான் ரெஸ்பிரேஷன். தட் மீன்ஸ் ஆக்ஸிஜன கொண்டு போய் உள்ள குடுத்துட்டு, அங்கருந்து கார்பன் டை ஆக்சைட ரிமூவ் பண்ற அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச்க்கு தான் சாதாரணமா நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, பை டிஃப்யூஷன் ப்ராசஸ்ல. அதாவது அதோட ஸ்கின் வழியா அ டிசால்வ் ஆயி அந்த கார்பன் டை ஆக்சைட வந்து ரிமூவ் பண்ணுது. அதே மாதிரி வெளிய இருந்து வரக்கூடிய ஆக்ஸிஜன் வந்து அந்த ஸ்கின்ல வந்து டிசால்வ் ஆயி டிஃப்யூஷன் ப்ராசஸ்ல உள்ள பாடிக்குள்ள வருது. இப்படி தான் இங்க கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இதோட ரெஸ்பிரேஷன்ல நடக்குது. அதாவது ஆக்ஸிஜன் வந்து டிசால்வ்ட் இன் வாட்டர். வாட்டர்ல வந்து ஆக்ஸிஜன் ஏன்னா லீச் வந்து வாட்டருக்குள்ள இருக்கும்போது, ஆக்ஸிஜன் வந்து வாட்டர்ல வந்து டிசால்வ்ட் ஆயிருக்கும். அந்த டிசால்வ்டு ஆக்ஸிஜன் என்ன பண்ணுது, டிஃப்யூசஸ் த்ரூ த ஸ்கின். அதோட ஸ்கின் வழியா டிஃப்யூஸ் ஆயி உள்ள வருது. அங்க உள்ள வரும்போது அங்க வந்து ஹீமோலைட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும். அது வழியா அதோட பிளட்டுக்கு வந்து போய்க்குது. அட் த சேம் டைம் கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது, டிஃப்யூசஸ் அவுட். எப்படி ஆக்ஸிஜன் வந்து டிஃப்யூஸ் ஆயி இன் ஆகுச்சோ, உள்ள வந்துச்சோ, அதே மாதிரி அந்த கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ் ஆயி வெளிய போயிருது அந்த ஹீமோலைட்டிக் ஃப்ளூயிட்லேருந்து. அது அப்பதான் இந்த ஸ்கின்ல வந்து அ எப்பவுமே அந்த லீச்சோட ஸ்கின்ன வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா, மாய்ஸ்டர் கண்டிஷனா இருக்கும். அதனால தான் அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஷைனிங்கா, ஸ்லிம்மியா இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா, அதோட ஸ்கின் வந்து மியூக்கஸ வந்து செக்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால தான் அது வந்து அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, இதுதான் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சர். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தோம்னா, ஹார்ட் வந்து 5 பேர்ஸ் இருக்கு. சரவுண்டட் த ஈசோஃபேகஸ் அப்படின்னு குடுத்துருக்கு. அப்ப இந்த உள்ள எல்லோ கலர்ல ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா? அது வந்துட்டு இதோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்த காமிக்குது. இந்த ரெட் கலர்ல இருக்கிற டயகிராம் இருக்குதுல்ல, அதுதான் அதோட சர்க்குலேட்டரி சிஸ்டம். அப்ப இந்த ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸஸ சரவுண்ட் பண்ணி 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி ஒரு 5 ரிங்ஸ் இருக்கு. 1, 2, 3, 4, 5. அந்த ரிங் மாதிரி 5 இருக்குதுல்ல, அதுதான் அதோட ஹார்ட். அதுக்கப்புறம் ஒரு லாங் டியூப் போகுது இல்லையா? அது வந்து அதோட பிளட் வெசல். இது வந்து இந்த அலிமெண்டரி கனாலுக்கும் மேல இந்த பிளட் வெசல் போகிறதுனால அத டார்சல் பிளட் வெசல்னு சொல்லுவோம். இதே மாதிரி அதோட வென்ட்ரல் சைடு உள்ளார பக்கமும் ஒரு பிளட் வெசல் இதே மாதிரி மேல இருந்து கீழ வரைக்கும் போகும். அத வந்து நம்ம வென்ட்ரல் பிளட் வெசல்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதோட சைடுல இந்த சைட்லயும் ஈச் சைடுல 2 சைட்லயும் வந்து 2 பிளட் வெசல் போகும். அத வந்து நம்ம லேட்ரல் சைடு பிளட் வெசல்னு சொல்லுவோம். இப்படி 4 லாஞ்சிடியூடினல் சேனல்ஸ் வந்து இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அத நம்ம மறுபடியும் பார்க்க போறோம். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்த வந்து நம்ம ஹீமோசீலிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஹீம் லைக் ஃப்ளூயிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதனால இத வந்து ஹீமோசீலிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இங்க ட்ரூவான பிளட் வெசல்ஸ் இல்ல. அங்க பிளட் வெசல் இருக்குன்னு தான் காமிச்சேனே தவிர, அதெல்லாம் வந்து ட்ரூவான பிளட் வெசல்ஸ் வந்து கிடையாது. ஹீமோ ஹீமோசீலிக் சேனல்ஸ் இல்லன்னா கெனால்ஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம் அத நம்ம. ஏன்னா, அ இங்க வந்து பிளட் கிடையாது. பிளட் மாதிரி ஒரு ஃப்ளூயிட் தான் அதுல ஃபில்ட் ஆயிருக்கு. ஃபில்டு வித் பிளட் லைக் ஃப்ளூயிட். அதனால தான் அத வந்து ஹீமோசீலிக். சீலோம் அப்படின்னாக்க அங்க இருக்கிற ஒரு வாட்டர். ஹீம் அப்படின்னு சொன்னாக்க அதுல அயர்ன் கன்டென்ட் இருக்கிற ஒரு ஃப்ளூயிட் வந்து அங்க பிரசன்ட் ஆயிருக்கு. அதனால தான் இங்க வந்து நோ ட்ரூ பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அங்க வந்து பிளட் வெசல்ஸ் வந்து ட்ரூவா இல்ல. ஃப்ளூயிட் ஒரு மாதிரி ஃப்ளூயிட் தான் அங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அங்க இந்த ஃப்ளூயிட எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்து அந்த 4 லாஞ்சிடியூடினல் அ கே 4 லாஞ்சிடியூடினல் சேனல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதுல 1 வந்து லைஸ் அபவ் த அலிமெண்டரி கனால். அது வந்து அலிமெண்டரி கனாலுக்கு மேல ஒண்ணு காமிச்சேன் இல்லையா? அதுதான் வந்து நம்ம டார்சல் பிளட் வெசல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தான் இன்னொரு பிளட் வெசல் மாதிரி இருக்கிறது லைஸ் பிலோ த அலிமெண்டரி கனால். அந்த அலிமெண்டரி கனாலுக்கு கீழ இருக்குது. அத வந்து நம்ம வென்ட்ரல் பிளட் வெசல்
அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதோட சைடுல 2 இருக்கும்னு சொன்னேன். அதர் 2 பிளட் வெசல்ஸ் லைஸ் எய்தர் சைடு. அதோட 2 சைட்லயும் இருக்கு. அத வந்து நம்ம லேட்ரல் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 பிளட் வெசல்ஸும் 2 சைட்லயும் இருக்கிறது வந்து கனெக்ட் ஆயிருக்கும். 2 டுகெதரா கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப 4 சேனல் சர்வ்ஸ் அஸ் ஹார்ட். அந்த 4 சேனல்ஸும் வந்து ஹார்ட்டா வந்து வொர்க் பண்ணும். இதுதான் வந்து ஹார்ட்டா இது பண்ணும். இதுதான் வந்து அந்த லேட்ரல் சைடுல இருக்கிற பிளட் வெசல்ஸ். அந்த லேட்ரல் சைடு பிளட் வெசல்ஸ வந்து அந்த கனெக்ட் பண்ணுதுல்ல ஒரு பிளட் வெசல். 1, 2, 3, 4, 5ன்னு. அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய பிளட் வெசல தான் நம்ம இங்க ஹார்ட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இது வந்து போஸ்டீரியர்லி 26th செக்மெண்ட் வரைக்கும் இந்த ஹார்ட்ல வந்து இன்னர் வால்ஸ் தான் இங்க இருக்குதுல்ல, இந்த இன்னர் வால்ஸ் கூட பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த சேனல்ஸ் வந்து கனெக்ட் ஆகி எது வரைக்கும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, போஸ்டீரியர்லி இந்த 26th செக்மெண்ட் கடைசி வரைக்கும் இந்த பிளட் வெசல் 26th அந்த ஃபியூஸ்டு செக்மெண்ட்ஸ்க்கும் முன்னாடி வரைக்கும் இந்த பிளட் வெசல்ஸ் வந்து கனெக்ட் ஆகி லேட்ரல் சைடில் இருக்கிறது இப்படி கனெக்ட் ஆகி பின்னாடி வரைக்கும் இருக்கும். இதுதான் இதோட சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்ததாக இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து பார்ப்போம். தட் மீன்ஸ் நர்வஸ் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.